நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. பராசர ஜோதிட மணிமண்டலத்தில் அனைவருக்கும் ஜோதிட சரவணாகி என்னுடைய இரவு வணக்கம். இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வு. தலைப்பு என்னன்னா, திருவாதிரை சுவாதி சதயம், இதன் தன்மைகளும் இதன் உண்மைகளும், இதன் நன்மைகளும் இதன் தீமைகளும் அப்படின்னு பார்த்தா, இந்த திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியதே 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது. சுவாதி 15, சதயம் 24வது நட்சத்திரம். இது எல்லாமே ராகுவை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்கள். இதுல திருவாதிரை ராகு புதன் காம்போ, ராகு புதன். சுவாதிங்கிறது ராகு சுக்கிரன், சதயங்கிறது ராகு சனி. இதுல திருவாதிரை பார்க்கும்போது, ஓம் மகா சிரேஷ்டாய வித்மகே பசும் தனாய தீமகி தன்னோ ஆருத்ரா பிரசோதயாத், ஆர்திரா பிரசோதயாத்னு கூட சொல்லலாம். ஆம் ருத்ராய பிரசோதயாத். இவர் அபிமன்யு திருவாதிரை நட்சத்திரத்தை அதிபதியாக கொண்டு பிறந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. சக்கர வியூகத்தில் நுழைய தெரியும், வெளியே வருவதற்கு கொஞ்சம் சிக்கல் இவர்களுக்கு. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இதுல 4 பாதம் இருக்குது. இதுல முதல் பாதம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கல்வித்துறையிலே வேலை செய்வாங்க. கல்வித்துறை, டீச்சர், பேராசிரியர், நூலாசிரியர். அப்படின்னு இவங்களுக்கு வாஸ்து கிடையாது. திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு வாஸ்து கிடையாது. வாஸ்துள்ள வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும். இன்னொன்று பார்த்தோம்னா, அக்னியை வழிபடணும். இந்த சபரிமலையிலே ஜோதி பார்த்தா திருவாதிரைக்கு சிறப்பு தரும். திருவாதிரை 2ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிநாட்டில் தான் வேலை, ஸ்பேஸ் சயின்டிஸ்டாக இருப்பாங்க. 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜல்லி, மணல், கம்பி, சிவில் இந்த மாதிரி ஒர்க்கு. 4ஆம் பாதம் பொறுத்த வரைக்கும் அவங்க டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கறது, டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்களுக்கு எப்பவுமே பல்லில் பிரச்சனை வரும், பல்ல பிரச்சனை வரும். இவங்களுக்கு நல்ல யோகமான மனைவி அமைவாங்க. சனி தசை இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். புதன் தசை முதுகுவலியை கொடுக்கும். இறை செங்கை யாழ் வில் ஈசன் நாள் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரமாக புனர்பூசம், பூரம், கேட்ட, பூராடம், திருவோணம், சதயம், பூரட்டாதி, பரணி, ரோகிணி, மிருகசீரிடம். அதாவது குரு நட்சத்திரம், சுக்கிரன் நட்சத்திரம், புதன் நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம். தீமை செய்ய நட்சத்திரமாக சனி நட்சத்திரம், பூசம், கேது நட்சத்திரம், மகம், மூலம், அஸ்வினி, பூசானுசம், உத்திரட்டாதி. இதெல்லாம் பெரிய யோகமா சொல்லப்படக்கூடியதல்ல. மிருதிஞ்ச மந்திரத்தை ஜபிக்கணும். இவங்களுக்கு கூடா நட்பு கேடில் முடியும். நட்பு பார்த்து பழகணும். மனைவி யோகமா தான் இவங்களுக்கு அமைவாங்க. மனைவி ஆசிரியர் இருக்கலாம், இல்லைன்னா டீச்சருக்கு மகளாக கூட இருக்கலாம். மனைவியால சொத்துக்கள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். ஒரே ஒரு குழந்தை தான் பெற விரும்புவாங்க. ஒரே ஒரு குழந்தை, அது ஆணோ பெண்ணோ, ஒரு குழந்தை போதும். ரொம்ப எக்கனாமிக்கல் ஸ்டேட்டடிக்ஸ்லாம் உள்ளவர்கள். இவருடைய வாழ்க்கையிலே திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதம் 15 வயசு வரைக்கும் ராகுதசை, 32 வயசு வரைக்கும் குருதசை, 32லேருந்து 51 வரைக்கும் சிறப்பு, 51லேருந்து புதன், 70 வரைக்கும் ஒரு நிலை அப்படின்னு இருக்கக்கூடியது. சிதம்பரம் நடராஜரை வழிபடலாம். அஜராமப்பட்டினத்தில் இருக்க அபயவரதீஸ்வரி வழிபடலாம். செங்காலிபுரம் சோழீஸ்வரை வழிபடுவது சிறப்பு தரும். அக்னியை வணங்கலாம். இப்போ கோயிலில் திருவண்ணாமலை ஜோதியை பார்க்குறேன், சபரிமலை ஜோதியை பார்க்குறேன், விளக்கு ஏற்றி வைக்கிறது உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். இவங்களுக்கு மற்றபடி வாழைப்பழம் டெய்லி சாப்பிடலாம். திருவண்ணாமலையில் உள்ள இடைக்காடர் சமாதியை கும்பிடலாம். பார்வதி தேவியை வணங்கலாம். 2வது சுவாதி. சுவாதியை பொறுத்த வரைக்கும் சுவாதி துலாம் ராசியிலே. சுவாதி அப்படிங்கும்போது
அவங்க வந்து அது சுக்கிரன் அப்படிங்கும் போதே சுக்கிரன் ராகு சேர்க்கை பட்டை கலப்பாங்க. யோகம் அதிகமாக உடையவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கிடையாது, தோஷம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் விதி விலக்கு விட்டாச்சு, அவுத்து விட்ட காலை மாதிரி. முதல் பாதம் சுவாதி முதல் பாதம் சுமாராக படித்து பெரிய லெவலில் வரக்கூடியவர்கள். இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு ஐடி வெளிநாடு அப்படி போகலாம். மூணாம் பாதம் வந்து அவங்க வந்து சயின்டிஸ்டாக இருப்பாங்க, அந்த பிளட் டெஸ்ட் பண்ணுற லேபு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான்காம் பாதம் பொறுத்த வரைக்கும் முதலாளிக்கு வலதுகரமாக இருப்பாங்க, பிஏ எக்கனாமிக்ஸ், இல்லைன்னா கவர்மெண்ட் வேலை, தமிழாசிரியர் பேராசிரியர் நூலாசிரியர் அப்படி போவாங்க. கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சுவாதி 1-4 அரசாங்க வேலைக்கு முயற்சிக்கலாம். இவங்களுக்கு தூக்குப்போட்டு செத்த வீடு ரொம்ப யோகம். தெற்கு வாசல் மேற்கு வாசல் வீடு தூக்குப்போட்டு செத்த வீடு ரொம்ப யோகம். எங்கடா இப்படி சொல்கிறாருன்னு நினைக்க கூடாது. நான் சுவாதி நட்சத்திரத்தில் நிறைய பேருக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது துன்பத்தில் இருந்தேங்க, தூக்கு போட்டு செத்த வீட்டுக்கு போனேங்க, நல்ல சிறப்பாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து யோக நரசிம்மரை வழிபடுவது சிறப்பை தரும். யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்றது மருத மரம் தலவிருச்சமாக உள்ளது. திருவிடை மருதூர், திரு இடை மருதூர், திருப்புடை மருதூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர், இவங்களை வணங்குவது இவர்களுக்கு யோகத்தை தரும். கண்ணை வந்து சிம்பிளாக வச்சுக்கணும் எப்பவுமே. இவங்க ஒரு ஃபோன்லேயோ டிஸ்பிளேலையோ கண் படத்தை வச்சிருக்கவங்க சுவாதி நட்சத்திரக்காரனா மட்டும்தான் இருக்க முடியும். எது ஆரம்பிச்சாலும் அது வந்து ப்ளூ ஐ, அதாவது ஒரு சினிமாவில் கூட ப்ளூ ஐ அப்படின்னு நீலகண்டன் அப்படிங்கிறதுக்கு ப்ளூ ஐ அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பான். அந்த மாதிரி இந்த ஐ படம் போட்டு இவங்க எது ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களுக்கு யோகத்தை தரும். ஓம் காம சாராயே வித்மகே மகா நிஷ்டாயே தீமகி தன்னோ சுவாதி பிரசோதியாத். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு வேறு பேர் அப்படின்னா விளக்கு, ஜோதி, மரக்கால், காற்று, தீபம், வீழ்க்கை, பதுமம் அப்படிங்கிறோம். இவங்களுக்கு குரு நட்சத்திரம் விசாகம், பூராடா, ரேவதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம், பூரம், அஸ்த, சித்திரை இதெல்லாம் யோகம் தரும். ஜடாமுனி பைரவர் போர் பனைக்கோட்டையில் இருக்கிறவரை வணங்கலாம். திரிபுர சுந்தரி எந்திரத்தை வணங்கலாம். சாமுண்டியை கும்பிடுவது சிறப்பை தரும். அர்த்தநாரீஸ்வரை வணங்குவது யோகம் தரும். இது வாயுவை தெய்வமாக கொள்வது, வாயு பலம் மனோபலம் உடையவர்கள் அப்படிங்கிறது. சகசர லிங்கத்தை வழிபடலாம். இவங்களுக்கு வந்து திருப்புடை மருதூர் நாரம்பு நாதர், திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர், பிள்ளையார்பட்டி மருந்தீஸ்வரர், கடத்தூர் அர்ஜுனேஸ்வரர், நயினார்கோவில் நாகநாதர், ஸ்ரீரங்கம் காட்டழகிய சிங்கர், பெரிய திருக்கோணம் ஆதி மத்தியார்ஜுனர், இந்த கடவுள்களை வணங்குவது யோகத்தை தரும். அப்புறம் சதயத்தை எடுத்தோம்னா சதைக்கும் துன்பப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. சதயத்தில் வந்து ராகுதசை ரொம்ப யோகமா இருக்காது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது உண்மையா பொய்யா அப்படின்னா கொஞ்சம் உண்மைதான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சதயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓம் பேச ஜெயாய் வித்மகே வர்ண தேகா தீமகி தன்னோ சர விஷ்கட்டா பிரசோதயாத். இவங்க வந்து பாதி நாள் வேலை பாதி நாள் லீவு. இவங்களுக்கு வந்து கட்டில் தான் யோக சின்னம். ஹார்ட்வேர் கடை வைக்கலாம், சதய நாள் ஹார்ட்வேர் கடை வைக்கலாம். சதயம் ஒன்று வந்து இந்த ஜேசிபி வண்டி வச்சுருப்பாங்க. ஜேசிபி வண்டி, இந்த மண்ணு போடுற வண்டி, சாலை இது பண்ணி சம்பந்தமான வண்டிகள் வச்சுருப்பாங்க. இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து லோடு மேனாக இருந்து முதலாளியாக உயரக்கூடிய யோகம் உண்டு. சம கிரிமினல் சதயம். ஒன்றாம் பாதம் காதல் மன்னன். எத்தனை காதல், கல்யாணம் பண்ணியும் காதல், கல்யாணத்துக்கு முன்னாலேயும் காதலோ காதல். சதயம் ஒன்று வந்து இந்த வாழைத்தார் வெட்டுறது ரொம்ப கூலி கஷ்டமான வேலை தான் அவங்க எப்பவுமே செய்வாங்க. ஈஸியான வேலை அவங்களுக்கு பிடிக்காது. ஈஸியாக நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களை முட்டாள்பாங்க. மூணாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த தொழில் தான். 5 பைசா செலவு பண்ண மாட்டான். நம்மகிட்ட பாக்கெட்லேருந்து பிடுங்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. வண்டி வாகனம் யோகம் எல்லாம் உண்டு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளுக்கு தான் அமைப்பு இருக்கும். 2 பெண் குழந்தை, ரொம்ப ரேராக 2 ஆண் குழந்தை இருக்கலாம். கல்யாணம் பண்ணுற வீட்டில் மனைவி வீட்லேயே 2 பெண் குழந்தை தான் இருக்கும். சதயம் 4ஆம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய நல்ல மென்டாலிட்டி அவங்களுக்கு உண்டு. சந்திரன் பேர் இருக்கவங்கள கூட்டு சேர்த்துருப்பாங்க. சசிகுமார்,
மதிவதனி, மதிவாணன் இப்படிலாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்புறம் காரியம் முடிஞ்சோடனே கழட்டி விட்ருவாங்க. அமாவாசை வரைக்கும் ஒரு குணத்தில் இருப்பாங்க, அமாவாசை முடிஞ்சு வேற குணத்தில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட சதயம் அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜ சோழனை சதயமாக சொல்லுவோம். அவர் வந்து மிகப்பெரிய மாமன்னன். அவர் கொஞ்சம் கிரிமினலாகவும் உள்ளவர் தான். அப்போ தானே பதவிக்கு வர முடியும். இவங்களுக்கு வந்து செக்கு அலிநாள் குண்டு போர் வர்ணநாள் கண்டன் அப்படிங்கிறோம். இவங்களுக்கு எப்பவுமே மலைக்கு கிட்ட தான் வீடு அமையும். மலைக்கு கிட்ட, மலை அடிவாரத்திலே, இல்லை தேட்டருக்கு பின்னால, சினிமா தேட்டருக்கு பின்னால வீடு அமையும். ஏதாவது கறிக்கடைக்கு பின்னால நாத்தம் அடிக்கிற இடத்துல இருந்தால் தான் அவங்க சதைங்கிறது ஒரு ஸ்னேக் பாம்பு. அவங்களுக்கு கொஞ்சம் கறி வாசம் இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். 4 நாள் வேலை செய்வாங்க, 3 நாள் ஓபி. இவங்களுக்கு கருவிழி வந்து கொஞ்சம் ப்ளூயிஸாக இருக்கும். என்ன குதிரை தட்டி விட்டா ஓடும் வேக வேகமாக, தட்டி விடலைன்னா படுத்து தூங்கிடும். அந்த மாதிரி அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கணும். துரத்திக்கிட்டே இருக்க தான் அவங்க விரும்புவார்கள். இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தை பற்றிய சின்ன சின்ன விளக்கங்களை, எனக்கு தெரிந்த தன்மைகளை, உண்மைகளை சொன்னேன். அவங்களுக்கும் சனி திசை யோகம், புதன் திசை யோகம்தான். புதன் திசை யோகம், கேது திசை அவ்வளோ யோகம் இருக்காது, சுக்கரன் அவ்வளோ யோகம் இருக்காது. இவங்க வாழ்விலே எல்லா நலமும் வளமும் பெறுவார்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இவங்களுக்கு வந்து சதயத்தை பொறுத்த வரைக்கும் காளகஸ்தி, ஸ்ரீசைலம், கோகர்ணம், மேலக்கடம்பூர் அப்படி போகலாம். இவங்களுக்கு வந்து மிருதிஞ்சிய மந்திரம் அப்படிங்கிற ஓம் திரையம்பகம் யஜாமகே சூகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவாரகமிக வர்த்தனான் மிருத்தியோர் முச்சிய மாமிருதாத் ஓம் ஹ்ரீம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கலாம். கூடிய இளையம் சதிபிளை யாமை கொடியிடை உமையவள் காண ஆடி அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றாய் என்று தேடிய மானோர் சேர்திரு முல்லை வாயிலாய் திருப்புகழ் வெறுப்பால் பாடிய அடியேன் படுதுயர் களைவாய் பாசுபதன் சுடரே. இந்த சுந்தரருடைய பாடலை தினமும் சொல்லி கொண்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் மிக சிறப்பாக இருக்கும். சுவாதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரத்துக்கு எருமை அப்படிங்கிறோம், மருதமரம் தலைவிரிச்சோம். இவங்களுக்கு வந்து ஓம் பவனபுருஷாய வித்மகே சகசிரமூர்த்திய தீமிகி தன்னோவாயு பிரசோதியாது. காவினை இட்டு குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினை யாழ் மயில் மூன்றடி தீர் என்று இருபொழுதும் பூவினை குய்து மலரடி போற்று நாமடியோம் தீவினை வந்தமை தீண்ட பெறாதுன்னு நீலகண்டமே அப்படிங்கிற பாடலை பாடினால், தினமும் சொல்லி கொண்டிருந்தால் அவர்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கும் என்பதை நான் திரும்ப தெரிவித்துக் கொள்கிறேன். இதே வந்து திருவாதிரைக்கு வந்து பார்க்கும்போது என்ன மந்திரத்தை நாம் சொல்லலாம் என்று கேட்டால், திருவாதிரைக்கு ஓம் பஸ்மாயதாய வித்மகே தீஷ்ண தம்சாய தீமகி தன்னோ சிவ பிரசோதயாத், இது சிவனுடைய காயத்ரி. கவ்வை கடல் கதறிக்குணர் முத்தங்கரை கேட்ட குவைத்துவர் வாயால் குடைந்து ஆடும் திரு சுழியல் தெய்வத்தினே வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவ திசைக்கு அரசாகுவர் அலரால் பிரியலே இந்த பாடலை சொல்லி வாழ்வில் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்பாக வாழ வாழ்த்தி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.